Hello everyone. இப்போ MS Wordல ஹெட்டிங் ஸ்டைல் கொடுத்தா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஹெட்டிங் வந்து MS ஆஃபீஸ்ன்னு கொடுக்குறேன். இங்கே அடுத்து MS Word, இங்கே அடுத்து MS Excel, MS ஆஃபீஸ் இது செலக்ட் பண்ணிவிட்டு ஹெட்டிங் ஸ்டைல் கொடுக்குறோம். இங்கே நேவிகேஷன் பேன் Ctrl F கொடுத்து நேவிகேஷன் பேன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஹெட்டிங்ஸில் போயிட்டு இப்போது இந்த MS வேர்டுன்ற டைட்டிலுக்கு ஹெட்டிங் 2 கொடுக்குறோம். இப்போ ஹெட்டிங் 3 ஸ்டைல் அன்லாக் ஆயிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து MS Excel டைட்டிலுக்கு ஹெட்டிங் 3 கொடுக்குறோம். அது ஹெட்டிங் 4 ஸ்டைல் வந்திருக்கும், அன்லாக் ஆகிருக்கும். இதுலேயே நம்ம கேட்டகரைஸ் பண்ணி நேவிகேட் பண்ணிக்கலாம். இது அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இதை ரைட் கிளிக் பண்ணி கொலாப்ஸ் ஆல் ஹெட்டிங்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ எல்லாம் ஹைட் ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணி Ctrl C கொடுத்து காப்பி பண்ணி Ctrl N கொடுத்து நியூ டாக்குமெண்ட், அதில் Ctrl V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கண்டென்ட்ஸ், இது உள்ள ஹைடாக இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கும். நம்ம ஃபுல் கண்டென்ட்ஸை ட்ராக் பண்ணி காப்பி பண்ண வேண்டாம்.